ஹலோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நவம்பர் 26, 27, 28ஆம் தேதி ஸோ 3 டேஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா இந்திய அரசமைப்பு சட்ட தினம். ஸோ எப்போ அப்படின்னா நவம்பர் 26ஆம் தேதி. ஸோ நம்ம நேற்றுக்கு வீடியோலையே பார்த்துருப்போம், அரசமைப்பு சட்ட தினம். நம்ம இந்திய அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் தான் இந்த நவம்பர் 26. எந்த வருடம் அப்படின்னா 1949. ஸோ இது நடைமுறைக்கு வந்த வருடம் தான் பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி 26, 1950. ஸோ அந்த ஜனவரி 26 தான் நம்ம வந்து குடியரசு தினமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா, இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த தினம் அப்படிங்கிறது. இந்த இந்திய அரசியலமைப்பு சட்ட தினம் எந்த வருஷத்துலேருந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 2015 இருந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இதை செலிப்ரேட் பண்ணலையா? 1949லேயே அடாப்ட் பண்ணிட்டோம். ஸோ இவ்வளோ வருஷம் செலிப்ரேட் பண்ணாமல் இருந்தோமா அப்படின்னா கிடையாது. ஸோ 2014 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதை சட்ட தினம் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் தான் அரசியலமைப்பு தினம், கான்ஸ்டியூஷனல் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம். ஸோ இந்த திட்டம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் திட்டம். ஓகேவா, ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன். ஓகே, ஸோ ONOS அப்படிங்கிறது இதை யார் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா மத்திய கல்வித்துறையால் கொண்டு வரப்பட்டிருக்கிற ஒரு திட்டம் தான். ஸோ இந்த திட்டம் எதற்கானது அப்படின்னா இளைஞர்களுக்கு தரமான உயர்கல்வி வழங்குவதை உறுதி செய்கிற ஒரு திட்டம் தான் இந்த ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம். ஸோ ஆல்ரெடி ஒரு 10 இயர்ஸாக இந்த கல்வித்துறையில் என்னெல்லாம் டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்களோ அந்த திட்டத்தை இன்னும் விரிவுபடுத்துகிற ஒரு திட்டமாக தான் இந்த ஒரே நாடு ஒரே சந்தா அப்படிங்கிற திட்டம் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது உயர்கல்வி வழங்குறதுக்கு மட்டும்தானா அப்படின்னா கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களே, ஜேர்னல்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணுறாங்களே, ஸோ அவங்களுக்குமே இதன் மூலமாக பயனடைகிற மாதிரியான விஷயங்களும் இதை செய்ய போகிறாங்க. ஓகேவா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தேசிய இயற்கை வேளாண் இயக்கம். ஸோ இந்த இயக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நாடு முழுவதும் 7.5 லட்சம் ஹெக்டேர் பரப்பில் இயற்கை வேளாண்மையை ஊக்குவித்து 1 கோடி விவசாயிகள் பயன்பெறுவதற்கான ஒரு திட்டம் தான் இந்த தேசிய இயற்கை வேளாண் இயக்கம். ஸோ இந்த திட்டமுமே கூடிய விரைவில் நடைமுறைக்கு வர இருக்குது. அடுத்தது PAN 2.0 அப்படிங்கிற திட்டம். ஸோ இந்த திட்டம் என்னென்னா தொழில்நுட்ப ரீதியாக வரி செலுத்துவோரின் பதிவு சேவைகளை தரமான முறையில் எளிமையாக்க. ஸோ இப்போ டேக்ஸ் பே பண்ணுறவங்களோட அவங்களுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த PAN 2.0 அப்படிங்கிற திட்டம் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இதில் வந்து புதிய PAN கார்ட்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வர இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்போ ஆல்ரெடி வந்து PAN கார்டு யூஸ் பண்ணுறவங்களோட நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி இருக்க PAN கார்டையே அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறாங்கல்ல, ஸோ அவங்க இந்த டேக்ஸ் பே பண்ணுறவங்க அவங்க மட்டும் இதில் யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா விழுதுகள் மையம். ஸோ இந்த விழுதுகள் மையம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ இது எங்கே தொடங்கியிருக்காங்கன்னு ஃபஸ்ட் பார்த்தோன்னா சென்னையில் சோழிங்கநல்லூரில் தொடங்கப்பட்டிருக்குது. ஸோ இது எதற்கானது அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கான ஒரு ஒருங்கிணைந்த மறுவாழ்வு சேவைகளை வழங்குவதற்கான ஒரு மையம் தான் இந்த விழுதுகள் மையம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து மாற்றுத்திறனாளிகள் உரிமை திட்டம் அப்படிங்கிறதும் ஒரு பெயர் இருக்குது. இந்த மாற்றுத்திறனாளிகள் உரிமை திட்டத்துக்கு ஃபண்டு அப்படிங்கிறது யார் கொடுக்குறாங்கன்னா உலக வங்கியோட நிதியுதவியெலாம் நடக்குது. ஸோ கண்டிப்பாக கேட்பாங்க, ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாகவும் கேட்க சான்சஸ் இருக்குது. அண்டு இதுக்கு யார் ஃபண்டு ப்ரொவைட் பண்ணுறா அப்படிங்கிறதும் கேட்பாங்க. அடுத்தது IPLலில் அதிக விலைக்கு ஏலம் எடுக்கப்பட்ட ஒரு முதல் பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப் பந்த். ஸோ எவ்வளவு அமௌண்ட்டுக்குன்னா 27 கோடிக்கு இவர் ஏலம் எடுத்திருக்காங்க. ஓகேவா, அடுத்தது மாலத்தீவுகளுக்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டிருக்கிறவர் யாருன்னா பாலசுப்ரமணியன். யார்? மாலத்தீவுக்கான இந்திய தூதர் பாலசுப்ரமணியன். அடுத்தது பிரேசிலுக்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டிருக்கிறவர் தினேஷ் பாட்டியா. ஸோ பிரேசிலில் நம்ம என்ன பார்த்துருப்போம் ரீசனாக இது தொடர்பானதுன்னா 19வது G20 மாநாடு பிரேசிலில் ரியோ டி ஜெனிரோவில் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அடுத்தது ஜப்பானில் 10,000 மீட்டர் ஓடி தேசிய சாதனையை முறியடித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குல்வீர் சிங். ஸோ இவர் இந்தியாவை சேர்ந்தவங்க தான். இவங்களோட முந்தைய சாதனையை இவங்களே முறியடிச்சிருக்காங்க, 10,000 மீட்டர் ஓடி. ஸோ எவ்வளோ நேரத்தில் ஓடி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 27 நிமிஷம் 14 செகண்ட்ஸ் 88. ஓகேவா, ஸோ இந்த இதில் தான் வந்து இவங்க ஓடி இருக்காங்க. அடுத்தது வந்து ரித்திகா ஹூடோ. ஸோ இவங்க யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு மிலிட்ரி சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது அர்மீனியாவில் நடக்குது. ஸோ அர்மீனியாவில் எராவன் அப்படிங்கிற பிளேஸில் நடக்குது. ஓகேவா, ஸோ அங்கே இது
இவங்க எந்த விளையாட்டோடு தொடர்புடையவங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங். ஸோ இந்த ரெஸ்லிங் மல்யுத்தம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இந்த வேர்ல்டு மிலிட்டரி சாம்பியன்ஷிப்பில் நடக்கக்கூடியது. ஸோ இதில் இவங்க கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. இவங்க கூட சேர்ந்து இன்னும் 2 பேர் கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. யார் யார் அப்படின்னா ஜோதி சிங்ஹாங்கும் ஜெய்தீப்பும். ஸோ இவங்க 2 பேரும் கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்களை கொடுத்து இவங்க எந்த விளையாட்டோடு தொடர்புடையவங்க அப்படின்னு கேட்டால் மல்யுத்தம் அப்படிங்கிறது தெரியணும். அடுத்தது தேசிய பால் தினம். ஸோ தேசிய பால் தினம் எப்போ? நவம்பர் 26 ஸோ வர்கீஸ் குரியன் அவர்களுடைய பிறந்த தினம் தான் இந்த தேசிய பால் தினம். இவர் பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் பிறந்தவர். ஓகேவா? ஸோ அது போக இதில் இன்னொன்று இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உலக பால் தினம் அப்படிங்கிறது ஜூன் 1 ஸோ வெண்மை புரட்சி அதை கொண்டு வந்தவர் தான் வர்கீஸ் குரியன். ஸோ அதை தான் வந்து இந்த தேசிய பால் தினம் அப்படின்னு சொல்லி நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? அடுத்தது ஹொஜாகிரி. ஸோ இந்த ஹொஜாகிரி அப்படிங்கிறது ஒரு ஃபோக் டான்ஸ். ஓகேவா? ஸோ இது எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னா திரிபுராவில். இன்னொன்று இது வந்து எந்த பழங்குடியினர்களால் கொண்டாடப்படுறது அப்படின்னா ரியாங் பழங்குடியினர். அப்போ ரியாங் பழங்குடியினர் எந்த பகுதியை சேர்ந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா திரிபுரா. ஸோ இந்த ட்ரைபல் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து இப்போ நிறையவே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரியாங் பழங்குடியினர் திரிபுரா மாநிலத்தை சேர்ந்தவங்க. ஸோ இந்த ரியாங் பழங்குடியினருக்கு இன்னொரு பெயர் என்னென்னா ப்ரூ அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதான் வந்து நவம்பர் 26 கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்தது வந்து 27, 28 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ நவம்பர் 27 கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அரசியலமைப்பு தினம் அப்படிங்கிறது நவம்பர் 26 எப்போலேருந்து செலிப்ரேட் பண்ணுறோம்? 2015. ஸோ இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள், இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் நம்ம கான்ஸ்டியூஷன் பற்றி. அரசியலமைப்பு நிர்ணய சபையோட தலைவராக நியமிக்கப்பட்டவர், ஆக்சுவலாக பெர்மனன்ட் தலைவராக யார் நியமிக்கப்பட்டிருப்பா? ராஜேந்திர பிரசாத் அவர்கள். தற்காலிக தலைவராக யார் நியமிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ அவர் வந்து இந்த மூத்த உறுப்பினர்கள் இருப்பாங்கள்ல, அவங்கள தலைவராக நியமிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த தற்காலிக உறுப்பினர் நியமனம் அப்படிங்கிறது நடத்தியிருப்பாங்க. ஸோ அது அந்த தற்காலிக உறுப்பினர் யார் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அண்ட் அது வந்து எந்த இதுலேருந்து நடத்தியிருப்பாங்க? ஸோ இப்போ எந்த கண்ட்ரியில் அந்த நடைமுறை இருந்திருக்குன்னா ஃப்ரெஞ்சு கான்ஸ்டியூஷன். ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து அவரை நியமிச்சிருப்பாங்க. அடுத்தது அரசமைப்பு வரைவு குழு தலைவர். ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். டிராஃப்டிங் கமிட்டியோட ஹெட்டாக யார் இருந்திருப்பானா B.R. அம்பேத்கர் அவர்கள் இருந்திருப்பாங்க. அரசியல் நிர்ணய சபையோட ஆலோசகராக அட்வைசராக யார் இருப்பாங்க? B.N. ராவ். அண்ட் அரசியல் நிர்ணய சபையோட செக்ரட்டரி செயலராக H.B.R. ஐயங்கார் அவர்கள் இருந்திருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வங்கக்கடலில் புயல். ஸோ இந்த வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மையம் அப்படிங்கிறது மையம் கொண்டு இருக்கு. ஓகே, ஸோ அது வந்து புயலாக வலுப்பெற போகுது. அப்போ அந்த புயலுக்கு பெயர் வச்சுருக்காங்க. என்ன பெயர் அப்படின்னா ஃபெங்கல் அப்படிங்கிற பெயர் தான். ஸோ இந்த பெயரை யார் சூட்டியிருக்காங்க? சவுதி அரேபியா சூட்டியிருக்காங்க. இந்த ஃபெங்கல் அப்படிங்கிறதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் விண்ட் அப்படிங்கிறதும் இருக்குது. இன்னொன்று வந்து இன்டிஃபரண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஸோ 2 நியூஸ் பேப்பரில் 2 விதமாக இருந்துச்சு. ஸோ 2ஐயும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஸ்ட்ராங் விண்ட் அண்ட் இன்டிஃபரண்ட் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க ஃபெங்கல் அப்படின்னா. ஓகே, ஸோ இது வந்து அரபிக் வேர்ட் தான் ஃபெங்கல். இப்போ புயலுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை அப்படிங்கிறது 2004 செப்டம்பரில் இருந்து தொடங்கியிருப்பாங்க வங்கக்கடலில் ஏற்படுற புயலுக்கு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 8 கண்ட்ரீஸ் தான் இருந்தாங்க அந்த இதில் பெயர் வைக்கிற இதில். அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 கண்ட்ரீஸ் அப்படிங்கிறது ஆட் ஆகி இப்போ வந்து 13 கண்ட்ரீஸ் வந்து இதுக்கு பெயர் வைக்கிறாங்க. ஸோ இந்த 13 கண்ட்ரீஸும் ஈச் கண்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13 நேம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 164 நேம் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே சார், 169 நேம் அப்படிங்கிறது அந்த லிஸ்ட்டில் இருக்குது. இந்த 169 நேம்லேருந்து ஒவ்வொரு புயலாக ஏற்படுறப்ப அந்த ஒவ்வொரு கண்ட்ரிஸ் கொடுத்த நேம்ஸை வந்து வைப்பாங்க. ஓகேவா? அடுத்தது பிரசாத் திட்டம். ஸோ இது என்ன பிரசாத் திட்டம் அப்படின்னா புனித யாத்திரை, புத்துயிர் மற்றும் ஆன்மீகம், பாரம்பரிய பாதுகாப்பு இயக்கம் தான் இந்த பிரசாத் அப்படிங்கிற திட்டம். ஸோ இது மட்டும் இதில் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அடுத்தது மகா கும்பமேளா. ஸோ இந்த மகா கும்பமேளா அப்படிங்கிறது எத்தனை வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடியதுன்னு சொல்லி கேட்கலாம். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, அப்படி இல்லைனா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடியது எதுன்னு ஆப்ஷன்ஸில் கேட்டாங்கன்னா மகா கும்பமேளா. ஸோ இது ஜனவரி 13லேருந்து February 26 வரைக்கும் நடக்க இருக்குது நெக்ஸ்ட் இயரில். எங்கே அப்படின்னா பிரயாக்ராஜ் நகரில் தான் நடக்க இருக்குது. அடுத்தது டீச்சர் ஆப். ஸோ இந்த ஆப்பை யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்.
ஓகே, கல்வித்துறை அமைச்சகம் தான் இந்த ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து எல்லாமே வந்து மாடர்ன் கிளாஸ் ரூம்ஸ் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்கில்லை வந்து டீச்சர்ஸ் வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு அந்த ஸ்கில்லெல்லாம் கொடுக்கறது, ஒரு ட்ரைனிங் மூலமாகட்டும் அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுறது. அண்டு இந்தியாவோட எஜுகேஷன் சிஸ்டமில் ஒரு புரட்சிகரமான மாற்றம் ஏற்படணும் அப்படிங்கிறத டார்கெட்டாக வச்சு தான் இந்த டீச்சர் ஆப் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா, இது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, நேஷ்னல் எஜுகேஷன் ப்ரோக்ராம், ஸோ நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இருக்கு இல்லையா 2020, ஸோ அதுக்கு அண்டரில் தான் வந்து இந்த டீச்சர் ஆப் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சிறந்த கூட்டுறவு வங்கி சேவைக்கான விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு தான். ஸோ உலக கூட்டுறவு மாநாடு எங்கே நடந்துச்சு? புதுடெல்லியில் நடந்துச்சு. அதே மாதிரி சர்வதேச கூட்டுறவு ஆண்டு அப்படிங்கிறது எப்போனா 2025. ஓகே, ஸோ நேற்றே பார்த்துருப்போம் அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ரிலேட்டடான ஆர்டிக்கல் என்னென்னு கேட்டிருந்தேன். ஸோ கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஆர்டிக்கல் 43B. அண்ட் அந்த எந்த அமெண்ட்மெண்ட் பண்ணி ஆட் பண்ணியிருப்பாங்கன்னா 97வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011 ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எதுக்கு அண்டரில் வரும்? டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிறதுக்கு கீழே தான் வரும். ஓகே, இந்த சர்வதேச கூட்டுறவு ஆண்டு மட்டும் மறந்துடாதுங்க, 2025. அடுத்தது சிறகுகள் திட்டம். ஸோ அது என்ன சிறகுகள் திட்டம் அப்படின்னா, திருநங்கைகள் இருக்காங்க இல்லையா? ஸோ 3ஆம் பாலினத்தவர்கள் அவர்களுக்கு கடனுதவி வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த சிறகுகள் அப்படிங்கிற திட்டம். ஸோ இதுக்கான ஏஜ், எந்த ஏஜ் கேட்டகரிக்கு வழங்குவாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். 18 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு. ஸோ இதுக்கு சர்டைன் கிரிட்டீரியாஸ்லாம் இருக்கும் இல்லையா? அது என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு 2 தனிநபர்கள் வந்து இதுக்கு கேரண்டி அப்படிங்கிற அந்த சைன் பண்ணணும், அப்போ தான் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து 5% வட்டி அப்படிங்கிறது போடுவாங்க. எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பாங்கன்னா 5000 ரூபாயிலேருந்து 1,00,000 ரூபாய் வரைக்கும் கொடுப்பாங்க. அதை அவங்க 36 மாத தவணைகளாக மேக்ஸிமம் 36 மந்த்ஸுக்குள்ளே அந்த அமௌண்ட்டை பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு லோன் கொடுக்கறது யாருன்னா கூட்டுறவு வங்கி தான் லோன் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ சிறகுகள் திட்டம் யாருக்கானது அப்படின்னா திருநங்கைகளுக்கு ஆனது. ஓகே, ஃபைன். அடுத்தது ஒருங்கிணைந்த நல்வாழ்வு மற்றும் காலநிலை மையம் திட்டம். ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் தான் கொண்டு வரப்பட்டிருக்கு. எந்த டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். ஓகே, இவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்திய இராணுவ தினம் 2025 எங்கே நடக்க இருக்குன்னா புனேல. ஸோ இந்த இந்திய இராணுவ தினம் பார்த்திங்கன்னா ஜனவரி 15ஆம் தேதி செலிப்ரேட் பண்ணக்கூடியது. ஓகே, ஸோ அந்த இராணுவத்தோட தளபதியாக யார்? இந்த கரியப்பா அப்படிங்கிறது நியமிக்கப்பட்டிருப்பார். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன். ஸோ அந்த தினத்தை தான் வந்து நம்ம இந்திய இராணுவ தினமாக வருஷம் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். தேசிய இயற்கை வேளாண்மை திட்டத்திற்கான மொத்த பட்ஜெட் எவ்வளோனா 2481 கோடி. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஒரே நாடு ஒரே சந்தா அப்படிங்கிற திட்டம். ஸோ இதுக்கான பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 6000 கோடி. ஸோ இப்போ அமௌண்ட்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களா, அதனால கொஞ்சம் அந்த அமௌண்ட்ஸ் எல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது சாராக்ஸ் 24 அப்படிங்கிற பயிற்சி எங்கே நடக்க இருக்குதுன்னா கொச்சியில் நடக்க இருக்குது. ஸோ இதை யார் நடத்துகிறாங்கன்னா இந்திய கடற்படை காவலர்கள், இந்தியன் கோஸ்ட் கார்டு இருக்காங்களா, அவங்க தான் நடத்துகிறாங்க. ஸோ இந்த இந்தியன் கோஸ்ட் கார்டு அப்படிங்கிறது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கோன்னா February 1, 1977 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ இந்த February 1 தான் கடலோர காவல் படைக்கான தினம் அப்படின்னு சொல்லி நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அடுத்தது உருகுவேயோட பிரசிடெண்ட்டாக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்க? எமண்டு ஓர்சி அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நவம்பர் 28 இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நவம்பர் 28ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அகசுரப்பியல் அறுவை சிகிச்சை துறையின் தந்தை அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறோன்னா டாக்டர் சிவபாதம் விட்டல் அப்படிங்கிறவரை சொல்கிறோம். ஸோ இவர் வந்து இறந்துட்டார். இந்த கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, அகசுரப்பியல் அறுவை சிகிச்சை துறையின் தந்தை யாருன்னு கேட்பாங்க. ஸோ இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஃபஸ்ட்டாக சென்னை மெடிக்கல் காலேஜ் இருக்கு இல்லையா, அங்கே வந்து இந்த அகசுரப்பியல் அப்படிங்கிற ஒரு கோர்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா அது இவர் தான். அடுத்தது தொல்லியல் துறை அறிஞரான KV ராமன். ஸோ இவரும் இறந்துட்டார். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூம்புகாரெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து 1960s வந்து அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டது இவர் தலைமையிலான குழுக்கள் வந்து மேற்கொண்டிருக்கும். ஸோ இவருடைய நூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா உறையூர், திருப்பதி கோவிலின் சிற்பக்கலை, தென்கிழக்கு ஆசிய கலை, அரிக்கமேடு அகழ்வாராய்ச்சி. ஸோ இந்த புத்தகம் கொடுத்து யார் எழுதினது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வெப்பம் அப்படிங்கிற நாவல்
நம்ம நேற்றுக்கு வீடியோவில் பார்த்துருப்போம். அந்த வெப்பம் அப்படிங்கிற நாவல் யார் எழுதினாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, அடுத்தது புல்லட் ரயில் திட்டம். ஸோ இது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் புல்லட் ரயில் திட்டம் இல்லையா? எங்கேருந்து எங்கே வர? மும்பைலேருந்து அகமதாபாத் வர இதுக்கான பணிகள் எல்லாம் நடந்துட்டுருக்குது. ஸோ இதுக்கு நிதியுதவி வழங்குறது யார் அப்படின்னா ஜப்பான் தான் இதுக்கு நிதியுதவி வழங்குறாங்க. அடுத்தது தமிழ் கற்பிக்கும் திட்டம். ஸோ இது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த திட்டம் தான். அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்க நிதியுதவி கொடுத்து நடக்கிற ஒரு திட்டம். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபிஜி இருக்கு இல்லையா? ஸோ ஃபிஜி கண்ட்ரி. ஸோ அங்கே இருக்கிற தமிழக வம்சாவளியினரோட குழந்தைகளுக்கு வந்து தமிழ் கற்பிக்கிற ஒரு திட்டம் தான் வந்து இந்த திட்டம். ஸோ நம்ம மத்திய அரசு நிதியுதவியோட தொடங்கியிருக்காங்க. இதில் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா எந்த கண்ட்ரியை சேர்ந்த தமிழக வம்சாவளியினரோட குழந்தைகளுக்கு நம்ம மத்திய அரசு நிதியுதவியுடன் தமிழ் கற்பிக்கும் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால் ஃபிஜி அப்படிங்கிறது தெரியணும். அடுத்தது உலகின் உயரமான மற்றும் மிகவும் குளிரான போர்க்களம் எங்கே இருக்குன்னா சியாச்சின் பனிமலையில் இருக்குது. ஓகே, ஸோ அந்த சியாச்சின் பனிமலை அதுதான் வந்து உலகிலேயே உயரமான மற்றும் மிகவும் குளிரான போர்க்களமாக அறியப்படுது. அகில இந்திய டிஜிபிகள் மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா ஒடிசாவில் நடக்க இருக்குது இனிமேல் தான். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இது பார்த்தீங்க அப்படின்னா 2014 வரைக்குமே டெல்லியில் தான் இந்த டிஜிபிகள் மாநாடு அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்றதுலேருந்து 2014 வந்திருப்பாங்க. அண்ட் 15 இருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஸ்டேட்டில் வந்து இந்த அகில இந்திய டிஜிபிகள் மாநாடு அப்படிங்கிறது நடந்துட்டுருக்குது. அடுத்தது கடற்படையின் நீர்மூழ்கி திட்டங்கள். ஸோ இதுக்கு வந்து தொழில்நுட்ப வைஸாக ஹெல்ப் பண்ணுற நாடு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸு. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இதில் வந்து திட்டம் 66 திட்டம் 77 2 இருக்குது. திட்டம் 66 அப்படிங்கிறது 66 போர்க்கப்பல்கள் அப்படிங்கிறத மேக் பண்ணுறது. அண்ட் திட்டம் 77 அப்படின்னா அணுசக்தியில் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல். ஸோ இதுக்கான அந்த டெக்னிக்கல் வைஸ் ஓகேவா டெக்னாலஜி வைஸான சப்போர்ட்ஸ் எல்லாம் தான் இந்த ஃப்ரான்ஸ் வந்து பண்ணுவாங்க. இந்தியாவின் முதல் பசுமை ஹைட்ரஜன் எரிபொருள் நிலையம் ஸோ எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா லடாக்கில் இருக்க லேல ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 12வது சர்வதேச சுற்றுலா மார்ட். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து யார் ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அசாம் தான் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. எங்கே நடக்குதுன்னா காசிரங்கா இருக்கு இல்லையா? அங்கே தான் நடக்குது. அசாமில் இருக்க காசிரங்காவில் நடக்குது. அசாம் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்தது சுக்ரயான் திட்டம். ஸோ சுக்ரயான் திட்டம் அப்படிங்கிறது சுக்ரயான்னா எந்த பிளானட் அப்படின்னா வெள்ளி. ஓகேவா, அதை டினோட் பண்ணக்கூடியது தான் இஸ்ரோவோட திட்டம் தான் இது. ஸோ 2028 வெள்ளிக்கு இந்த சுக்ரயான் அப்படிங்கிறத அனுப்ப இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இயரில் என்ன அனுப்ப போகிறாங்க? ககன்யான் அனுப்ப இருக்காங்க. ஆல்ரெடி சந்திரயான். ஸோ சந்திரயான் அப்படிங்கிறது நிலவுக்கு அனுப்பப்பட்டது. அண்ட் மங்கள்யான் அப்படிங்கிறது செவ்வாய்க்கப்பட்டது. ஓகே, ஸோ இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். மனிதனை மையமாக கொண்ட ஏஐ மையம். ஸோ இந்த மையம் எங்கே ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னா ஐஐடி மெட்ராஸ். ஸோ ஐஐடி மெட்ராஸ் அப்படிங்கிறது எப்போ தொடங்கப்பட்டது? 1959. அடுத்தது சிவப்பு கிரக தினம் ரெட் பிளானட் டே அப்படிங்கிறது நவம்பர் 28. பால் விவா முக்த் பாரத். ஸோ பால் விவா முக்த் பாரத் அப்படிங்கிற ஒரு கேம்பெயின். ஓகே, ஸோ ஒரு முன்னெடுப்பு மாதிரியானப்பட்டது தான். இதை வந்து யார் தொடங்கியிருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் அவங்க தான் தொடங்கி வச்சுருக்காங்க. ஸோ இதில் இருக்கு பாருங்கள் பால் விவாக் அப்படின்னா குழந்தை திருமணம். ஓகே, ஸோ அதை ஒழிக்கணும். அது மட்டும் இல்லாமல் பெண் குழந்தைகளுக்கு கல்வி அளிப்பதன் மூலம் அவர்களை ஒரு வருங்காலத்தில் ஒரு தொழிலதிபர்களாக மாற்றணும், ஆண்டர்பிரனர்ஸாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட இந்த கேம்பெயினோட நோக்கம். ஸோ இது எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டி பச்சாவ் பேட்டி பத்தாவ் பெண் குழந்தைகள் பாதுகாப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த திட்டத்துக்கு கீழே தான் இந்த பால் விவா முக்த் பாரத் அப்படிங்கிறது வருது. ஸோ அந்த பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ் அப்படிங்கிற திட்டம் வந்து எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோஸ்லேயே நிறைய தடவை பார்த்துருப்போம். ஸோ அதை மட்டும் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, அடுத்தது தென்பெண்ணையாறு. பெண்ணையார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெண்ணையார் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட் நதிநீர் பிரச்சனை அப்படிங்கிறது எந்த இரு ஸ்டேட்டோட தொடர்புடையதுன்னா தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா.
ஸோ இந்த பெண்ணையார் வந்து எங்கே உற்பத்தி ஆகும்னா கர்நாடகாவில் உற்பத்தி ஆகக்கூடியது. ஓகேவா, அங்கேருந்து வந்து தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஃபைனலாக பே ஆஃப் பெங்காலில் போய் ட்ரைன் ஆகும். ஸோ அதுதான் வந்து இந்த தென்பெண்ணையாறு அப்படிங்கிறது. அண்டு உங்களுக்கான கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா காவிரி ஆறு. ஸோ காவிரி ஆல்சோ தமிழ்நாடு கர்நாடகாவுக்கு தான் ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. பட் காவிரி ஆறுனால பயனடையக்கூடிய மாநிலங்கள் எது எது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா, ஃபைன். அடுத்தது உதான் 2.0 இந்த திட்டத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உதான் அப்படின்னா என்னென்னா உதே தேஷ்கா ஆம் நாகரிக் அப்படிங்கிறது தான் இந்த உதான். ஸோ உதான் அப்படிங்கிறது 2016 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபுல் ஃபார்மும் கேட்பாங்க, எப்போ தொடங்கினாங்கன்னு கேட்பாங்க. ஸோ இந்த திட்டத்தோட மோட்டிவ் என்னன்னு கேட்பாங்க. என்னென்னா சிறு நகரங்களை விமான சேவை மூலம் பெரிய நகரங்களுடன் இணைத்தல் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போது எல்லாருமே விமானத்தில் போகணும் அப்படிங்கிறது தான் இந்த உதான் திட்டத்தோட நோக்கம். ஜஸ்ட் லைக் எப்படின்னா சூரரை போற்று படம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான். ஓகேவா, எல்லாரையுமே ஃப்ளைட்டில் போக வைக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. ஸோ இந்த உதானில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் 1.0, 2.0, 3.0, 4.0, 4.1 வரைக்குமான ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த 2.0 கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ 2.0 என்ன கொண்டு வந்திருப்பாங்கன்னா இந்த ஹெலிபேட்ஸ் எல்லாம் அமைக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது உதான் திட்டம் எப்போ தொடங்கினாங்க, அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன, அதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து 3 டேஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இதோட முடிஞ்சு இன்றைக்கு வரைக்குமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் கொடுத்துட்டேன். இதுக்கான பிடிஎஃப் வந்து டெலகிராமில் அப்லோட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அண்டு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் இனி பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ சொன்ன மாதிரி 2 days once ஆர் டெய்லியுமே நான் கொடுக்குறேன். சப்போஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா 2 days once அந்த மாதிரி கொடுப்பேன். ஓகே, ஸோ இது போக ஜிகே வீடியோஸும் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.